அடுத்த நாள் காலையில சுரேஷ் சந்தேகத்தோடவே அங்க காலேஜுக்கு போறாங்க. எப்படி இவளுக்கு வேலை போச்சுன்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் கேட்குறாங்க. "என்ன சார் தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாரி கேட்டா எப்படி?" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல உண்மையாலுமே தெரியாது. அதனால தான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "போங்க சார் நீங்க வேற காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்க. வீட்ல எல்லாருமே வந்துட்டு மதி காலேஜுக்கு போகக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாதுன்னு தானே நீங்கலாம் சொல்லிட்டு இருந்தீங்க" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டு "நாங்களா?" அப்படின்னு சொல்றாங்க. "அப்படிதான் மாமா உங்க மாமா சொன்னாரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "தங்கராஜ் மாமாவா?" அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, "ஆமாங்க. அவர் தான் வந்துட்டு இது மாரி வீட்ல எல்லாருமே வந்து மதி வேலைக்கு போறது யாருக்கும் விருப்பம் இல்ல. அத மீறி தான் இந்த பொண்ணு இங்க வந்துட்டுருக்கா. இதில நீங்க வந்து போஸ்டிங்க பெர்மனன்ட் பண்ணிட்டீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டாரு. அதனால தான் மேனேஜ்மெண்ட்ல பேசி ஆக்சுவலா மதி வந்து ரொம்ப நல்ல ஸ்டாஃப். அவங்களுக்கு வந்து இந்த தடவ பெர்மனன்ட் பண்றதுல அவங்களுடைய பேர் தான் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்டாவே இருந்துச்சு. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பேசி, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேலைய இருந்து நாங்க பெர்மனன்ட்டும் பண்ணாம போஸ்டிங்ல இருந்தும் நான் எடுக்க வைக்க வேண்டியதா போச்சு. எல்லாமே உங்க மாமாக்காக பண்ணது தான். "ஏன் உங்க மாமா உங்ககிட்ட இத பத்தி எதுவும் சொல்லலையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல சொன்னாரு. அப்புறம் என்ன? அதான் உங்க வீட்ல வந்து எல்லாரும் விருப்பப்பட்டது, எதிர்பார்த்தது தானே. சொல்லப்போனா நீங்க எங்களுக்கு நன்றி தான் சொல்லணும். இது திடீர்னு வந்துட்டு இப்படி சந்தேகத்தோட கேட்டா எப்படி?" அப்படின்னு சொல்றாங்க. "சரிங்க சார். ரொம்ப தேங்க்ஸுங்கன்னு" சொல்லிட்டு கிளம்பிறாரு. எதுக்கு வந்தாரு? விசாரிச்சாரு. போறாரு. தெரியலையே! போலீஸ்காரங்க வந்து விசாரிக்கிற மாரியே விசாரிச்சுட்டு போறாரே! அப்படின்னு சொல்லி அது சரி இவரும் டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்காரு அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு, ஓகே நம்ம வேலைய பார்க்கலான்னு அவர் வேலைய பார்க்க போயிர்றாரு. அடுத்து அங்க வெளில வந்தோனே சுரேஷ் வந்துட்டு அப்போ மதி சொன்னது எல்லாம் கரெக்ட்டு தான். மதி நேத்து நைட் நம்மகிட்ட சொல்லிட்டு இருந்தால்ல, அவ வேல போனதுக்கு காரணம் உங்க மாமா தான்னு சொல்லிட்டு. அப்ப எனக்கு உண்மையாலுமே நம்பிக்கையே இல்ல. ஏன்னா, மாமா ஏதாவது எனக்காக பண்ணியிருந்தாருன்னா, கண்டிப்பா என்கிட்ட ஒரு வார்த்தையாவது சொல்லியிருப்பாரு. பண்ணதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாரு, இல்ல பண்ணதுக்கு அப்புறமா சொல்லியிருப்பாரு. இத்தன நாள் வரைக்கும் இத பத்தி என்கிட்ட எதுவுமே பேசாம இருக்கிறாரு அப்டின்னா, இவ மதி தான் ஏதோ உளறிட்டு இருக்கான்னு சொல்லி நான் நெனச்சேன். ஆனா, இது இப்டி போகும்னு நான் நெனைக்கவே இல்லையே! ஏதாவது மாமாட்ட போய் டைரக்ட்டா ஏன் இப்டி பண்ணாருன்னு போய் கேட்டுறலாம் அப்டின்னு சொல்லிட்டு, சுரேஷ் அங்கருந்து கிளம்பி அங்க தங்கராஜ பார்க்க போறாங்க. அங்க தங்கராஜ் வெளில ஹால்லயே உட்காந்துருக்காங்க. "என்னடா மச்சான் ரொம்ப பிஸி போல இருக்கு. நேத்துலேருந்து உனக்கு 10 தடவ கால் பண்ணியிருப்பேன். ஒரு கால் கூட அட்டெண்டும் பண்ணல. திரும்பவும் கூப்பிடல. அவ்வளோதான் எனக்கு மரியாதை இல்ல. உங்க வீட்டுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா, ஒடியாந்து ஒடியாந்து எல்லாத்தையும் நான் பண்ணிட்டு இருந்தேன். கடைசியில ஒரே ஒரு சின்ன ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையில ஒரு சின்னதா ஒரு ஸ்லிப் ஆயிட்டேன். அதுக்காக வந்துட்டு ஒட்டுமொத்த குடும்பமே என்னைய வெறுக்க ஆரம்பிச்சிட்டீங்களேடா! அதுலயும் குறிப்பா நீ இப்படி பண்ணுவீன்னு நான் நினைக்கவே இல்ல. நீ வந்துட்டு என்கிட்ட கொஞ்சம் கூட மூஞ்சி குடுத்து கூட பேச மாட்றல்ல. நான் ஃபோன் பண்ணா கூட அட்டெண்ட் பண்ண மாட்றல்ல. அந்த அளவுக்கு நான் உனக்கு வேண்டாதவனா போயிட்டல்ல. என்னதான் இருந்தாலும் உனக்கு உங்க அக்கா தான் முக்கியம் இல்லையா? அப்ப நான் எங்க இருக்கேன்? உனக்காக இவ்வளோ தூரம் வந்துட்டு இத்தன நாளா மச்சான் மச்சான்னுலாம் பண்ணிட்டு இருந்தது அத்தனையும் வந்து வேஸ்ட்டா போச்சுல்ல அப்படின்னு சொல்றாங்க. மாமா என்ன மாமா இவ்வளோ தூரம் பேசுறீங்க நீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நேத்துலேருந்து கொஞ்சம் வீட்லயே எல்லாரும் அப்செட்டா இருந்தாங்க. நான் ஃபோன் பேசினா யாராவது ஏதாவது நெனச்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் அப்படின்னு சொல்றாங்க. சரியா போச்சுடா. அப்ப யாரும் எதுவும் நெனைக்கலனா தான் என்கிட்ட பேசுவ. யாராவது ஏதாவது எனக்கு தர்ம சங்கடமான நிலைக்கு கொண்டு போய் தள்ளி விட்டாங்கன்னா, அத எல்லாத்தையும் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருப்ப. அப்படித்தானே எனக்கா எதுவும் நீ சப்போர்ட் பண்ண மாட்ட. ஆனா நான் உனக்கு எல்லாமே ஒடியாந்து ஒடியாந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன்லடா அப்படின்னு சொல்றாங்க. மாமா விஷயம் அது இல்ல மாமா. நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையான்னு சொல்லிட்டு கேட்கலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓ! இப்ப கூட நான் நேத்து கால் பண்ணதுக்காக என்ன ஏதுன்னு கேட்கலான்னு நேர்ல வந்தேன்னு நான் நெனச்சேன். அதுவும் கிடையாதா? அது சரி. சரி சொல்லு என்ன பிரச்சனை உனக்கு? அப்படின்னு சொல்றாங்க. மாமா நீங்க வந்துட்டு மதியோடைய வேலை போனதுக்கு நீங்க தான் காரணமா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்டா திடீர்னு வந்து கேட்குற? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றப்போ, ஆமான்டா நான் தான்டா காரணம். என்னடா அதுக்கு? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏம்மாம்மா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. நீங்க ஏன் வந்து ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். இப்போ நீங்க இது பண்ணதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குன்னு நான் நம்புறேன். ஆனா இருந்தாலுமே வந்துட்டு என்கிட்ட ஏன் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல? அட்லீஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாம். இல்ல இந்த வேலைய செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அவளுக்கு வேலை போனதுக்கப்புறமாவது நான் தான் இதெல்லாம் பண்ணேனாவது சொல்லியிருந்திருக்கலாம். ஏம்மாம்மா என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்ல? அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு கால் பண்ணி சொல்லலான்னு தான்டா நான் கால் பண்ணேன். அப்ப கரெக்ட்டா நீ காலேஜ்லேருந்து மதிய வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டுருக்கேன்னு சொல்லி சொன்ன. அதுக்கப்புறம் எனக்கும் டைம் இல்ல. நான் நேர்ல பார்க்குறப்பலாம் வேற ஏதேதோ விஷயத்த பேசினேன். இத பத்தி சரி ஓகே அமைதியா போயிட்டுருக்குல்ல. இத பத்தி நம்ம ஏன் பெருசா பேசிக்காதீன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன்டா. ஆனா வந்துட்டு அதுதான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து எனக்கும் ரேவதிக்கும் இடையில இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு நான் நினைக்கவே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மாம்மா சொல்றீங்க? அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, ஓ! உங்கட்ட யார் இந்த விஷயத்த சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா சொன்னவங்க யாருமே முழுசா உங்கட்ட சொல்லலையா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்ல மாமா நேத்து மதி தான் வந்து இது மாரி சொன்னா. எனக்கு அப்பவே சந்தேகமாயிருச்சு. உடனே காலேஜுக்கு போயிட்டு, அங்க போய் பார்த்து விசாரிச்சதுல, நீங்க தான் வந்து சொன்னீங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் எதுவுமே பேசல. மாமா தானே ஏதோ காரணமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நேரா கேட்டுறலான்ட்டு தான் நேரா புறப்பட்டு இங்க வந்துட்டேன் நானு. சொல்லுங்க மாமா. என்ன மாமா? என்னாச்சு? அக்காவுக்கும் உங்களுக்கும் இடையிலான பிரச்சனைக்கு இதான் காரணமா? புரியலையே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது சரி. இது நான் வீட்ல வந்துட்டு எங்க அம்மாட்ட நான் இத பத்தி பேசிட்டு இருந்தேன். அப்ப இத ஒட்டு கேட்ட உங்க அக்கா கால் பண்ணி அங்க வீட்ல எல்லாத்தையும் சொல்லிட்டா போல இருக்கு. நீ யார்கிட்ட எல்லாத்துக்கிட்டனா மத்தவங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச மாரி தெரியலையே! தெரிஞ்சிருந்தா அப்பா, அம்மா பேசியிருப்பாங்களே இத பத்தி. அதல்ல எல்லாருன்னா மலருக்கும் அதான் மதிக்கும் தான் தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. தெரிஞ்சோனவே மதி வந்துட்டு அந்த கோவத்த காமிக்கிறதுக்காக நேரா புறப்பட்டு எங்க வீட்டுக்கு வந்துட்டா. வந்து "நீங்க பண்ணது தப்பு. எப்படி எப்படியெல்லாம் பண்ணலாம்? என் வேலைய பார்க்கறதுக்கு நீங்க யாரு? ஆச்சு பூச்சுன்னு வானத்துக்கும் பூமிக்கும் குதி குதின்னு குதிச்சுட்டு இருந்தா. கடைசியா வந்து எங்கனக்கிட்ட ரிவெஞ்ச் வேற எடுத்துட்டு போயிருக்கா.
நீங்க இந்த வேலைய மட்டும் தானே போக்கடிக்க முடியும். உலகத்தில எத்தன வேலை இருக்கு. அது மட்டும் இல்லாம 2 மீறி மீறி போனா ஒரு 10 காலேஜ்ல உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ண முடியுமா? மத்த காலேஜுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும்? அதனால நல்ல காலேஜ்ல உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி, என் வேலை போகாத மாரி பெஸ்ட் காலேஜ்ல நான் சேர்ந்து உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்க. என் வளர்ச்சி யாருனாலும் தடுக்க முடியாது. உங்க அப்பனே வந்தாலும் என்னைய ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாரி பேசிட்டு போயிட்டாடா. ரொம்ப கஷ்டமா போச்சு. அந்த கோவத்துல தான் இருந்தேன். அப்பதான் வந்துட்டு யோசிச்சேன், ஏன் இந்த விஷயம் இதுவரைக்கும் யார்ட்டயும் சொல்லல. சுரேஷ்ட்ட கூட சொல்லவே இல்லையே. எப்படி வந்துட்டு வீடு வரைக்கும் அங்க வரைக்கும் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப தான், காலேஜ் சைட்லேருந்து லீக் ஆகறதுக்கு சான்ஸே இல்ல அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்பதான் தோணுச்சு, அம்மாட்ட பேசிட்டு இருக்கிறப்போ இத கேட்டுட்டு இவ தான் பேசியிருப்பாளான்னு சொல்லிட்டு போய் ஃபர்ஸ்ட்டு கேட்டதுக்கு உங்க அக்கா வந்துட்டு இல்லவே இல்ல. நான் சொல்லவே இல்லைன்னு சாதிச்சா. அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப கேட்டதுக்கப்புறம் தான், ஆமா நான் தான் சொன்னேன். நீங்க எதுக்கு அடுத்தவங்களுடைய விஷயத்துல தலையிடுறீங்க? இது தப்புன்னு உங்களுக்கு படலையா? மறுபடியும் எதுக்கு இத பண்றீங்க நீங்க? அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறா. என் வீட்ல உட்காந்துக்கிட்டு, என் சாப்பாடு சாப்பிட்டு, எனக்கு வந்துட்டு அட்வைஸ் பண்றா. அது மட்டும் இல்லாம வந்துட்டு, அங்க வீட்ல உங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்றா. இந்த பிரச்சனைக்கு என்னைய அப்படி அவமானப்படுத்துனதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உங்க அக்கா தானே. அந்த கோவத்துல தான் அது மட்டும் இல்லாம மதி வந்து பேசிட்டு போன வேகத்துல எனக்கு அவ்வளோ கோவமா இருந்தேன். எல்லாம் சேர்த்து உங்க அக்கா மேல டக்குன்னு அடிச்சிட்டேன்டா. இதான்டா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ நடந்திருக்குது மாமா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. நேத்து கூட நீங்க வந்துட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல. டேய் இதுக்கு தான்டா நான் கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் உங்ககிட்டயாவது சொல்லுவோம். வீட்லயும் நான் சொல்லவே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. வீட்ல யாருமே இத பத்தி பேசலையா? அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, யாருமே எதுவுமே பேசல மாமா அப்படின்னு. உங்க அத்தை மாமா இத பத்தி ஏன் இப்படி வந்து பிரச்சனையாச்சு? எதுக்கு அடிச்சான்லாம் ஒண்ணுமே கேட்கலையா? அத பத்தி ஒண்ணும் தெரியல மாமா. நான் டியூட்டில இருந்து தானே வந்தேன். வந்தப்போ எல்லாருமே விஷயத்த மட்டும் தான் சொன்னாங்களே ஒழிஞ்சு, யாரும் இத பத்தி கேட்கணும்னு யாருக்கும் தோணல. ரேவதி அக்காவுக்கு கன்னத்துல செவந்தல இருக்கிறதுனால மேலும் மேற்கொண்டு அவள கஷ்டப்படுத்த வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதான்டா மச்சான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நடக்கிறத நீயே தான் பார்த்துட்டு இருக்கியே அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவ வேலை இப்ப கன்டினியூஸா வீட்ல நடக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் நேரடியாவோ, மறைமுகமாவோ இந்த மதி மட்டும் தான் இன்வால்வ் ஆகிட்டு இருக்கா. மதி வீட்டுக்கு வந்ததுலேருந்தே வீட்ல பிரச்சனை, பிரச்சனை, பிரச்சனை தான். இப்ப கடைசியில அக்கா வந்து இப்போ அங்க வீட்ல வந்து உட்காந்துக்கிறதுக்கும், உங்களுக்கும் அக்காவுக்கும் சங்கடம் வந்து மனஸ்தாபம் ஆனதுக்கும் காரணம் இந்த மதி தானா? என்னதான் பண்றதுன்னே தெரியல. எப்படி மாமா இப்படி ஒரு பொண்ணு என் தலையில கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க? எப்படி தான் நான் கடைசி வரைக்கும் இவளோட குடும்பம் நடத்துறேன் எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்றாங்க. டேய் இங்க பார்றா! அவ எந்த வேலைக்கும் போயிறக்கூடாது. அவ படிச்சிருக்கேன் என்கிட்ட சர்டிஃபிகேட் இருக்குதுன்னு சொல்லிட்டு கடைசியா சவால் விட்டு போனா. அந்த சர்டிஃபிகேட் வீட்ல இருக்கும்ல. அந்த சர்டிஃபிகேட்ட மட்டும் நீ எப்படி என்ன பண்ணுவீன்னு எனக்கு தெரியாது. அத எடுத்து கொண்டு வந்து என்கிட்ட குடுத்துரு. கொஞ்ச நாள் நான் வச்சிருக்கேன். எப்படி வேலைக்கு போய் எந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணாலும் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அப்படியே இல்ல சர்டிஃபிகேட் எல்லாம் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு புதுசா அப்ளை பண்ணா கூட, அது வரதுக்கு எப்படியாவது டைம் எடுக்கும். அதனால வந்துட்டு அவள எப்படியாவது நீ அதுக்குள்ள சரி பண்ணி நீ வந்து உன் வசம் கொண்டு வந்துரணும். புரியுதுல்ல நான் என்ன சொல்ல வரேன்னு? குழந்தையும் குடித்தனம்ன்ட்டு இருந்தானா, அதுக்கப்புறம் அவளுக்கு கோவம், இது மாரி திமிரு பேசுறது எல்லாமே அடங்கிரும். உங்க வீட்லயும் பிரச்சனை இல்லாம இருக்கும். நானும் வந்துட்டு நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒண்ணே ஒண்ணு தான் சுரேஷு, நம்ம வீடு மாரி, என் வீடு மாரி நான் உங்க வீட்டையும் நெனச்சு எல்லாத்துக்கும் ஓடியாந்து பண்ணேன். கடைசியில இந்த விஷயத்துல உங்க அக்காவ அடிச்சதுக்கு காரணம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்காமயே என் மேல இவ்வளோ தூரம் கோவப்பட்டுட்டு இருக்காங்க இல்லையா? காரணம் தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆனா ஒட்டுமொத்தமா குடும்பத்துல எல்லாருமே என்கிட்ட மூஞ்சி குடுத்து பேச முடியாத அளவுக்கு போயிருச்சுல்ல. இது அத்தனைக்கு காரணம் இந்த மதி தான். இந்த மதிய நான் சும்மா விட மாட்டேன். அதுவும் முக்கியமா அவளுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு நான் விடவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. சுரேஷ் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாரு.